கும்மியடி பெண்ணு கும்மியடி கோடி கொலவையும் பட்டு கும்மியடி கும்மியடி பெண்ணு கும்மியடி கோடி கொலவையும் போட்டு கும்மியடி குமரி பொண்ணுக்கு மாலை வந்தது குனிஞ்சு குனிஞ்சு கும்மியடி வயசு பொண்ணுக்கு வாழ்வு வந்தது வளைஞ்சு வளைஞ்சு கும்மியடி எங்க வீட்டு தங்க விளக்கு ஏங்கி நிக்குது கும்மியடி என்ன ஊத்தி தெரிய துண்ட ஆளும் வந்தது கும்மியடி கும்மியடி பெண்ணு கும்மியடி கோடி குளவையும் போட்டு கும்மியடி கும்மியடி பெண்ணு கும்மியடி கோடி குளவையும் போட்டு கும்மியடி. ஏ அஞ்சலி, ஏ ஷில்பா, வாட் இஸ் திஸ்? என்னமா ரெடி ஆவல? சரி சரி, ஓடி போய் இந்த சாரி எடுத்துட்டு வா, நானே உனக்கு கட்டி விடுறேன் அழகா. அஞ்சலி, காலையிலே பசிக்குது அஞ்சலி. உனக்கு பசிக்காம இருந்தாதான் அதிசயம், பசிக்கிறதுல எந்த அதிசயமும் இல்ல. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுக்கிடலாம். போ, சாலி எடுத்துட்டு வா, கட்டுவோம். டைம் வேஸ்ட் பண்ணாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம். அஞ்சலி, நம்ம வெளிய போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோமா? ஓ மை காட், காசுக்கு எங்க போறது? உன்கிட்ட தான் காசு இருக்குல்ல? ஏங்கிட்டியா? எங்க இருக்குது? அவர்தான் 3000 ரூபாய் தந்தாருன்னு சொன்னால. ஆடி பாவி, அதெல்லாம் நீ ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் தெரியுறியா? நான் அதுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்க போறேன். ஒரு 500 ரூபாய் தாஞ்சலி, வெளிய போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். நான் எப்படியாவது திருப்பி தந்துறேன். நோ நோ, இப்ப வெளியெல்லாம் போக முடியாது. உனக்கு கல்யாணம், பந்திக்கு சாப்பாடு ரெடியா இருக்கும்ல, அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோமா? நோ நோ, உனக்கு கல்யாணம், அங்கெல்லாம் போக கூடாது. இந்த ரூம்ல தான் நீ ரெடி ஆகணும். ரெடி ஆன உடனே மேடைக்கு தான் நீ கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. காப்பி தவறி நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சனா என்னையில எல்லாரும் திட்டுவாங்க. ஒன்னு ஏன் திட்ட போறாவ அஞ்சலி? நானே பசிக்குதுன்னு தானே கேக்கேன். பந்தியில போய் சாப்பிட்டுருவோமா? என்ன பந்தி வைக்கல, டைம் ஆகும். பரவாயில்ல, செஞ்சிருப்பாவல்ல, அதுல இருந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துறேன். நானும் தாலி கட்ட முடிஞ்ச உடனே தான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீ சாப்பிட கூடாது. ரொம்ப பசிக்குது, ஜூஸ் அது எடுத்துட்டு வரியா? ஜூஸுக்கு நான் எங்க போறது? நான் வெளியே போனா நீ எங்கேயாவது ஓடிடுவியான்னு எனக்கே பயமா இருக்கு. அப்படி ஓடி போயிட்டா பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. நான் எங்க ஓடி போறேன் அஞ்சலி? அடி பாவி, என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு நின்னுட்டு இருக்க. நான் வெளியே போயிட்டா நீ ஓடி போக மாட்டியா? சோத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிடாத. ஒழுங்கா போய் சாலை எடுத்துட்டு வா, கட்டி விடியே. முகூர்த்த பட்டி எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? வேலைங்கிற மாதிரிதான். நீ இப்படி பண்றத பார்த்தா இன்னைக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையானே தெரியலையே. அஞ்சலி, நான் வேணா சுடிதார் போட்டுட்டு வரட்டுமா? முக்காடு போட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு இதுலயே இரு. இங்க பாரு ஷில்பா, வெளிய போக கூடாது, ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. எங்கேயும் போக கூடாது. நீ முதல்ல சாலை எடுத்து கட்டு. நான் உனக்கு மேக்கப்லாம் முடிச்சு விட்டுட்டு வெளிய போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்து தரேன். அதை சாப்பிட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். சரி அஞ்சலி. கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் அப்படியே உங்க வீட்டுக்கு போயிடாதுங்க. எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்க வீட்டுக்கு போவாங்க. சரி சரி, நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் மாப்பிள்ளை வீட பார்க்கணும்ல. ஆமா ஆமா, எல்லாரும் வந்துருங்க.
ஏய் ஆனந்தி. என்னம்மா? என்னப்பா ஒத்தையில இலக்கட்ட தூக்கிட்டு தெரியா? வேற யாரும் இல்லையோ? வேலைக்கு தான் ஆள் வச்சிருக்க, அவியல தூக்க சொல்ல வேண்டியதானப்பா? எம்மா அண்ணன் அவசரமா இலக்கட்டு தூக்கிட்டு வர சொல்லி சொன்னாவே, அதான் நானே தூக்கிட்டு போயிட்டு இருக்கேம்மா. சரிப்பா, அப்ப அவசரம்னா போ. சம்மந்தி இது யாரு? ஏன் மகன் ஆனந்தி. மகனா? நான் தான் எல்லாரையும் பார்த்திருக்கேன்ல, இந்த பையன் யாரு? இவன் நிச்சயத்துக்கு வரல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் அவன பொண்டாட்டிய வீட்டுல இருந்தவ, நாங்கெல்லாம் வந்திருந்தோம். யாருது? என் மகன் அடிச்சானே அந்த பையனா? ஆமா, அது லேவ தெரியாம கிண்டல் பண்ணிட்டு இருக்காவன்னு நினைச்சு அடிச்சிருக்கான். பிறகு உங்க மகன்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டிருக்கான். மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமா? சம்மந்தி. என்ன சம்மந்தி இதெல்லாம்? இந்த பையன் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, அதே மீறி வர வச்சிருக்கிய. சம்மந்தி, அத பத்தி நான் உங்ககிட்ட பேர வச்சலையும், கொஞ்சம் வாங்கலாம். என்ன பேர சொல்றீ? எப்பயே சொல்லுங்க, எது வரனாலும். இந்த பையனை இந்த கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்களும் நேத்து வரைக்கும் இவன் வரலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இவன் என்னடானா இங்க இலக்கட்ட தூக்கிட்டு தெரியும். என்ன இதெல்லாம்? இங்க பாருங்க, எதுக்காக இப்படி பேசுறீங்க? பிள்ளை எதுக்குங்க வரக்கூடாதுங்கறிய? என் மகனை கை நீட்டி அடிச்சிருக்கான் இவன். இவன் மூஞ்சிலேயே மகன் முழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால தான் இவன்கிட்ட அப்பயே சொல்லியிருந்தேன் இவன் வரக்கூடாது இந்த கல்யாணத்துக்குன்னு. அதே மாதிரி இந்த பையனை இங்க வர வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுல யாருக்கும் இஷ்டம் இல்ல. என்ன பத்ராலி, என்ன சொல்லியாவே? ஏக்கா சம்மந்தி கொஞ்சம் கோவமா இருக்காவே. என் மகன் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னா நாங்களும் வரமாட்டோம்னு சொன்னானா இல்லையா? நீ என்னமா நீ சமாதானம் ஆயிட்டாவே, கூட்டிட்டு வந்தா ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொன்ன. உன் பேச்ச கேட்டுட்டு தானே நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்தோம். இப்படிதான் நிச்சயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மகனை வரவிடாம பண்ணிவிட்டா. இப்படிப்பட்ட இடம் நம்மளுக்கு வேண்டான்னு சொன்னேன் வேண்டானா? ஓஹோ, வேண்டான்னு வர சொன்னீங்களோ? அப்போ நாங்க தான் உங்க கால்ல விழுந்து கிடக்குற மாதிரி உங்களுக்கு நினைப்போ? இந்த பையன் இந்த கல்யாணத்துக்கு வரான்னு சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு நாங்க வந்திருக்கவே மாட்டோம். எப்பயும் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்போம். சம்மந்தி, என்ன இதெல்லாம் நாடகம்? எதுக்கு இப்படி எங்க கிட்ட நடிக்கிறீங்க? சம்மந்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க சம்மந்தி, நான் சொல்லியே. ஒரு விளக்கமா எனக்கு தேவையில்ல. நான் இப்பவே எங்க குடும்பத்தை கூட்டிட்டு வெளியே கிளம்பியேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இப்ப நான் உங்களுக்கு இங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே, நான் இருக்கதானே பிரச்சனை. நான் இப்படியே கூட வெளியே போயிருக்கேன். ஏம்மா, தங்கச்சி சில்பா கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்லாமா? அவியதான் கோவப்படி அவள நாங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கவல்ல. இந்த இலக்கட்டை மட்டும் கொண்டு போய் உள்ள கொடுத்துட்டு நான் கிளம்பியம்மா. ஓ மாப்பிள்ளை, நீ கொடுக்க வேண்டாயா, நான் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டேன்டா. நீ அப்படியே கிளம்பிரு. சரி மச்சான், தாங்க உள்ள கொண்டு போய் கொடுத்துருங்க. ஏம்மா, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டுக்கு வாங்க. இங்க பாரு ஆனந்தி, நீ இப்ப வீட்டுக்கு போனீன்னா நாங்களும் குடும்பமா எல்லாரும் கிளம்பி வந்துருவோம். ஒண்ணே மட்டும் அங்க போக சொல்லிட்டு எங்களால அங்க இருந்து சோறு திங்க முடியாது. நாங்களும் கல்யாணத்துக்கு இருக்க மாட்டோம். ஏக்கா இப்படி சொன்னா எப்படி? என் புருஷனை நீங்க இல்லன்னா இருக்க மாட்டாவ்ல. என் மார்மோல நீங்கலாம் போயிட்டு பின்னாடியே வந்துருவாளே. நான் மட்டும் நின்னு எப்படி பிள்ளையை கட்டி கொடுக்க முடியும்? என்னக்கா பேசுறீங்க நீங்க? பத்ராலி, இது இப்படி எல்லாம் சொல்லிருக்க வந்தது ஏட்ட நீ சொல்லிருக்கமா இல்லையா? என் பிள்ளை இல்லாத இடத்துல நான் எப்படி இருப்பேன்? என் மகனை என் கண்ணு முன்னாடி வெளியே போன்னு சொல்லியாவே. என் பிள்ளைய அவன் வேணு பேசியாவே. ஏக்கா அது பெரியவியா ஏதோ அவன் சொல்லிட்டு போறாவே. இங்க பாரு பத்ராலி, நம்ம குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாதா? உன் குடும்பத்தை விட்டுட்டு நானும் என் குடும்பத்தை விட்டுட்டு நீனும் தனியா விசேஷம் நடத்திருக்கமா? அப்படி இருக்கும்போது இவ இப்படி ஒரு கண்டிஷன் போட்டுக்கானே நீ என்கிட்ட சொல்லிருக்கமா இல்லையா? அப்பவே இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு வேற இடத்துல பாத்துருக்கலாம். எங்க கிட்டயா இந்த மாதிரி இவனை கூட்டிட்டு வருவியன்னு சொல்லியிருந்தா நாங்களும் வேற இடத்துல பொண்ணு பார்த்திருப்போம். இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் இதுக்கு மேல பேசக்கு விரும்பல. ஏக்கா சம்மந்திக்கா. பத்ராலி, நீ செஞ்சது பெரிய தப்பு. என் பிள்ளை அந்த இடத்துல இருக்க கூடாதுன்னா நான் அங்க இருக்க முடியாது. என் புருஷனை கூட்டிட்டு நான் இப்பவே அவன் கூட கிளம்பியேன். என் பிள்ளைகள் அங்க இருக்காது, என் பின்னாடியே வந்துரும். ஏக்கா என் புருஷனை இருக்க மாட்டாங்க, என் மார்மோளும் இருக்க மாட்டாக்கா. சம்மந்தி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சம்மந்தி. ஆனந்தி இல்லனா எங்க குடும்பத்துல யாருமே இங்க இருக்க மாட்டாவே. நானும் என் மகளும் மட்டும் தான் ஒத்த வரமா நிக்கணும். இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னு நினைச்சிருந்தா ஆனந்தி இங்க இருக்கட்டும் சம்மந்தி. இவன் இங்க இருந்தானா இந்த கல்யாணம் நடக்காது. சம்மந்தி எப்படி சொல்லாதீங்க சம்மந்தி. மாப்பிள்ளை இங்க இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். இப்பவே எங்க சொந்தக்காரவியல கூட்டிட்டு நான் மண்டபத்தை விட்டு வெளியே போறேன். இவன் தானே உங்களுக்கு முக்கியம், எப்படியே போங்க. ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம், கிளம்பி எப்பவே. சம்மந்தி, என் பிள்ளை வாழ்க்கை பேர சம்மந்தி நில்லுங்க. சம்மந்தி, இந்த பாரு பத்ராலி, நீ செஞ்சது ஒண்ணும் சரியில்லை. இப்படி ஒரு விஷயத்தை நீ உன் மனசுல வச்சிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பிள்ளைய இப்படிதான் நிச்சயத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க வச்சுட்டா. அவனை எங்கிட்ட மறைச்சிட்டு உடம்பு சரியில்லை, வயிற்று வலி அப்படி இப்படின்னு
ஏம்மா நான் மட்டும் போறேம்மா, நீங்க இருங்க, இருந்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் முடியாது ஆனந்தி. ஏம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. சில்பா கல்யாணம் நடக்கட்டும், நடந்த உடனே நீங்க வந்துருங்க. அதெல்லாம் முடியாது ஆனந்தி. நீனுங்க இருக்கதா இருந்தா நாங்களும் இங்க இருக்கோம். கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டு போவோம். இல்லனா நாங்களும் கிளம்பி வாங்க கூட வந்துறியோம். எங்க இருந்து நடக்காத சம்மதி நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. மழமட வரைக்கும் வந்துட்டு உங்க மகன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு எப்படி துடிச்சியே? இப்போ என் பிள்ளை கல்யாணம் நிக்க போகுது. சந்தோஷம் தானே உங்களுக்கு? உங்க பிள்ளை வேற என் பிள்ளை வேற தானே பாக்குறீங்க நீங்க? இங்க பாரு பத்ராலி, உன் பிள்ளை வேற என் பிள்ளை வேற நான் இது வரைக்கும் நினைச்சது இல்ல. ஆனா இங்க நடக்க விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நினைச்சது இல்லனா உங்க பிள்ளைக்கு மட்டும் அன்னைக்கு துடிச்சியல்ல. என் பிள்ளை கல்யாணம் தான் நிக்க போகுது. இதுக்கு மட்டும் ஏதாவது துடிக்கிறீங்களா? சாதாரணமா தான் நின்னு பேசிட்டு இருக்கியே. அன்னைக்கு சூரிய கல்யாணம் நின்னுச்சேன்னு எல்லாரும் சேர்ந்து அழுதுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் மட்டும் தான் அழுதுட்டு இருக்கேன். நீங்களா சாதாரணமா தானே இருக்கீங்க. பெத்தவளுக்கு மட்டும் தான் கஷ்டம் தெரியும். சித்தி இப்ப எங்க அம்மாட்ட பேசியது முக்கியம் இல்ல, முதல்ல போய் அங்க பேசலாம் வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவே பேர புறா வாங்க சித்தி, போய் பேசுவோம். யார்ட்ட பேசி நீ என்ன பிரயோஜனம்? நீங்க இருக்க வரைக்கும் கல்யாணம் எப்படி முடியும்? நான் அந்த மாப்பிள்ளைட்டையும் அம்மாட்டையும் மன்னிப்பு கேட்கும் சித்தி, வாங்க. அதுக்கும் அவைய முடியாதுன்னு சொன்னோன்னே இங்க இருந்து பெரிய கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் சித்தி, வாங்க போவோம். ஆனந்தி, நீ மன்னிப்பு கேட்காண்டா. இங்க இருந்து நீ வீட்டுக்கு போவேன் கூடாது. போனீனா நானும் பின்னால வந்துருவேன். சரிம்மா, இங்கே இருந்து பேசியிருந்தா எப்படி? மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டு போய் பேசுவோம் வாங்க. சித்தி நீங்களும் வாங்க சித்தி. துர்கா, ஏ துர்கா. அட பாருடா மேடமே. என்னடி கல்யாணம் பண்ண மண்டபத்துல இருக்கா இல்ல இங்க இருக்கா? என்னடி பேசுற? எனக்கு என்னமோ இங்க நிக்கிற மாதிரி தெரியுது, அதனால தான் கேக்குறேன். கல்யாண பொண்ணு மண்டபத்துல தான் இருக்கும். அப்படிங்களா மேடம்? அப்ப யார் இங்க இவ்வளவு அழகா ரெடியாகி நிக்கிறது? எங்க துர்காவா? போடி, ரொம்ப கிண்டல் பண்ணாத. நிஜமா தாண்டி சொல்றேன், சூப்பரா ரெடியா இருக்கியே. என்ன மேடம், உங்க ஆளை பார்க்க போறோன்னு இவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்கீங்களா? ஐஷு, ஆளு அது இதுன்னு கத்தி பேசாத. வீட்ல அம்மா இருக்காங்க, பெரியம்மா இருக்காங்க. அம்மா, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு எப்படி உங்க அம்மா சம்மதிச்சாங்க? நான் கல்யாணத்துக்கு வரேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நீ சொல்லிதான் தெரியுமா, நீ இவ்வளவு அழகா ரெடியா இருக்கிறதுலே தெரியுது நீ அந்த கல்யாணத்துக்கு தான் வரேன்னு. சொல்றீ, எப்படி சம்மதம் வாங்கின? நான் அம்மா கிட்ட எப்படி கேக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேனா, அம்மாவும் கல்யாணத்துக்கு கிளம்புற மாதிரியே தெரியல. உங்க அம்மா கிட்ட தான் மொய் பணம் கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரியம்மா வந்தாங்களா, அவங்க தான் அம்மாவை கிளம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒன்னா போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு மொய் கொடுத்துட்டு வரலான்னு சொன்னாங்களா. அப்பதான் நான் போய் கேட்டேன் அம்மா கிட்ட, என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு. அம்மா கூட்டிட்டு போக மாட்டேன், அப்பா சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. பெரியம்மா தான் அவளும் வீட்டுக்குள்ளே தானே இருக்கா, கூட்டிட்டு போவோம்னு சொன்னாங்க. ஓஹோ, பெரியம்மா சப்போர்ட்ல தான் வரீங்க? ஆமா ஐஷு, எங்க பெரியம்மா ரொம்ப நல்லவங்க. அப்போ அப்பா அம்மா? அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. சரி, அப்போ ஆளு? அவரும் நல்லவர் தான். அப்போ நீ சுத்தி எல்லாருமே நல்லவங்க? ஆமா ஐஷு, எல்லாருமே நல்லவங்க. அதனால தான் யார் மனசையும் கஷ்டப்படுத்த எனக்கு பிடிக்கல. நான் தான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஃபீல் பண்ணாதடி, மேரேஜுக்கு போய் அவரை பாப்போம். அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. அவரால் மட்டும் என்ன பண்ண முடியும்? எங்க அப்பா இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க, அங்க அவங்க அப்பா பிடிவாதமா இருக்காங்க. என்ன பிரச்சனை, என்ன சண்டை, என்ன பகை இருக்கு, எதுவுமே நம்மளுக்கும் தெரியல. யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐஷு. ஃபீல் பண்ணாதடி, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐஷு, அவர் ரொம்ப கோவமா இருப்பார்ல. யாரு, சூரியனா? சிச்சி, சூர்யாவா? ஆமா, அவர் ரொம்ப கோவமா இருப்பார்ல. சிச்சி, இருக்க மாட்டாரு. இல்ல ஐஷு, அன்னைக்கு அவர் என்கிட்ட தான் பேச ஆசையா வந்தாரு. ஆனா நான் அவர்கிட்ட ஒழுங்காவே பேசவே இல்லை. அவர் கோவமா இருப்பாருன்னு தோணுது. அவர் என்கிட்ட பேசுவார் ஐஷு. அதெல்லாம் பேசுவார், உன்னை பத்தி அவருக்கு தெரியும். நீ ஏன் அப்படி இருந்திருப்பேன்னு அவருக்கு புரியும். ஃபீல் பண்ணாத துர்கா, கண்டிப்பா அவர் பேசுவாரு. சரி ஐஷு. துர்காம்மா, கிளம்பிட்டியம்மா? உங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னா. ரெடி ஆயிட்டு பெரியம்மா. சரிம்மா, கிளம்புவோம்மா. ஆண்டி, நானும் உங்க கூட தான் வரேன். அப்படியம்மா? ஆமா ஆண்டி. சரிம்மா, அப்போ தெருமனையில போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரியா? சரி ஆண்டி, நான் எங்க வீட்டுல போய் சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன், எல்லாரும் போயிடலாம். சரிம்மா, சீக்கிரமா போய் பிடிச்சிட்டு வா. ஓகே ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எதுக்குமா? இல்ல, துர்கா இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டாலும் நினைச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் தான் தனியா போகணுமான்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்க தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இந்த கல்யாணத்துக்கு வரதுக்காக. அதுக்குதான். அப்படியா? சரிம்மா, போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வா, யாராவதுல்ல. ஓகே ஆண்டி. துர்கா, நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரி ஐஷு. துர்காம்மா, போமாம்மா. சரி பெரியம்மா.